இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேம், நீங்க தான் இங்கேயும் பிரின்சிபல்னு தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நானும் தான் சார். உங்களோட பசங்க மறுபடியும் நான் பிரின்சிபலா இருக்க அதே ஸ்கூலுக்கே வராங்கன்னு தெரிஞ்சதுமே சந்தோஷத்துல திக்கு முக்க ஆடி போயிட்டேன் சார். பசங்க அங்கிருந்து ஷிஃப்ட் ஆனதுல இருந்து செட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க இங்க இருக்கிறதால இனி ஸ்கூல்ல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ப்ராப்ளமே கொண்டு வந்து சேர்த்துட்டு மறுபடியும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காதுன்னு சொல்றீங்க. உங்க அறியாமைய என்ன சொல்றதுனே தெரியல சார். இதெல்லாம் எக்ஸாம்ல காமிச்சிருந்தா பேப்பர்ல எக்ஸ் வராம இருந்திருக்கும்ல. பாவம், சின்ன குழந்தை பயந்துருவாள்ல. இப்போ விஷயம் என்னன்னா, எங்களோட ஸ்கூல் ரூல்ஸ் படி புவர் ஸ்டூடண்ட்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வச்சதுக்கு அப்புறம் தான் அட்மிஷனே கொடுக்கணும். அப்போ அஞ்சலி பரவாயில்ல மேடம், அஞ்சலி கூட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் ஆனதுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணட்டும். அப்போ அஞ்சலிய பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சதால ஒரு விஷயம் சொல்றேன். அஞ்சலிய பொறுத்த வரைக்கும் எக்ஸாம கிளியர் பண்றதே ரொம்ப கஷ்டம். இன்னும் 3 டேஸ்ல நடக்க போற டெஸ்ட்ல அஞ்சலி பாஸ் ஆகாம போயிட்டா வேற ஸ்கூல்ல நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். அவ எக்ஸாம்ஸ்ல பாஸ் ஆயிடுவா மேடம். அவளுக்கு அட்மிஷன் கொடுக்கறதுக்கு நீங்க ரெடியா இருங்க. பாஸ் என்ன ஃபர்ஸ்ட் ரேங்கே எடுப்பா. நீங்க இந்த பொண்ணுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க இன்னும் இந்த பொண்ண பத்தி தெரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நான் இவங்களோட கேர்டேக்கர். இவங்கள பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் மேடம். அஞ்சலியோட கெபாசிட்டி, கேலிபர் எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் நான் பேசுறேன். ஐயோ, என்ன பேசிட்டு இருக்க மிஸ் அம்மா? அஞ்சலிய தேவையில்லாம நீ ஓவரா புகழ்ற. ஒரு நிமிஷம், நீங்க ஒரு நிமிஷம் சும்மா இருங்க சார். மேடம், நானே கூட இருந்து அவளை படிக்க வைக்கிறேன். அவ எல்லார விடவும் நிறைய மார்க்ஸ் எடுத்து இந்த ஸ்கூல்ல தான் ஜாயின் பண்ண போறா. ஐயோ, என்ன மிஸ் அம்மா அது? மேடம், 3 டேஸ்ல எக்ஸாம்ல பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் அஞ்சலி. Thank you ma'am. சரி, நீங்க எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணுங்க. நான் மேம் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரி டாடி.